இந்த முறை கோயம்புத்தூரோட தெற்குல செந்தில் பாலாஜி கண்டஸ்ட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா கோவை மாவட்டம் எல்லாத்தையுமே அவர் தான் பொறுப்பாளராக கொங்கு மண்டலத்துக்கு போட்டிருக்காங்க. அங்கே கோயம்புத்தூரில் 10க்கு 10 அடிப்பார்கள். 10க்கு 10 அதிமுக தான். அதிமுக கோட்டையா தான். கண்டிப்பாக. இல்லை, அண்மையில் பிரதமர் மோடி இங்கே தமிழகம் வந்திருந்தார். மதுராந்தகம் வந்தபோது உங்களை தட்டி கொடுத்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தார். என்ன பேசுறீங்க? கூட்டணியில் இருக்க பாஜக அது உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா? இல்லை எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் பயம். முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த உதவி திட்டத்தில் கையெழுத்து போடலை. நீங்கள் வந்த பிறகு கையெழுத்து போட்டீங்க. தொடர்ந்து சவாலாகவும் சொல்லுகின்றேன், எந்த இடத்துலையாவது உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் ஒப்பிடுவதாக இருந்தால் எப்படி ஒப்பிடுவீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோட இருப்பவர் அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்னால நம்ம இப்போ இருக்க இடம் குமாரபாளையம். நம்மோடு முன்னாள் அமைச்சர், குமாரபாளையம் தொகுதியோட வேட்பாளர் திரு தங்கமணி அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் சார். களம் என்ன மாதிரி இருக்கு குமாரபாளையம்? குமரபாளையம் மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவே அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று களம் மிக சிறப்பாக இருக்கின்றது. பொதுவாக இருமுனை போட்டி இருக்கும், இல்லை மும்முனை போட்டி இருக்கும். இந்த முறை புதியதாக தாவேகா வரவு இருக்கு. 4 முனை போட்டியா களம் இருக்கு. அதன் பிறகும் அதிமுகவுக்கு சாதகமாக தான் களம் இருக்கா? எத்தனை முறை போட்டி வந்தாலும் அதிமுக தான் சாதகமாக இருக்கின்றது. திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டு காலமாக அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மீண்டும் அதிமுக வந்தால்தான், எடப்பாடியார் வந்தால்தான் தமிழகத்திற்கு எதிர்காலம் என்று நினைத்து செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடை பார்க்கின்ற போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தமிழ் அமையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அண்மை காலமாக நீங்கள் நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் பெருவாரியான கருத்து கணிப்புகள் சொல்றது எல்லாமே திமுக வெற்றி பெறும் அப்படின்றது. அதையும் தாண்டி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2ஆவது இடத்தை தாண்டி 2ஆவது இடத்துல தாவேகா, 3ஆவது இடத்துல அதிமுகன்னு நிறைய கருத்து கணிப்புகள் வருது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பு என்பது மக்கள் ரொம்ப விவரமானவர்கள். கேட்கின்ற போது ஒரு மாதிரி சொல்லுவார்கள், வாக்களிக்கின்ற போது ஒரு மாதிரி சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் 3ஆவது இடம் என்று கருத்து கணிப்பு வருவதெல்லாம் கருத்து திணிப்பு தானே ஒழிய இது கருத்து கணிப்பு கிடையாது. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, இப்போ அண்மையில் சாத்தான் முன்னேற்றம் சாத்தான்குளமோட அந்த வழக்கோட தீர்ப்பு வந்தது. சாத்தான்குளம் விவகாரமாக இருக்கட்டும், இதற்கு முன்பு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஒரு அக்ரெசிவான வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி இப்போ மடப்புறம் இன்சிடென்ட், அஜித் கொலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல அதிமுக எந்த அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2016, 21 திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டதை விட அண்ணன் எடப்பாடியார் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அதனால தான் மக்கள் அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் மக்கள் எப்படி எங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? தூத்துக்குடி சமூகத்தை பொறுத்தவரை நாங்கள் நியாயமாக நடந்தோம். தவறு நடந்தால் தண்டனையை அனுபவிக்கிட்டு என்று தான் நாங்கள் தான் அண்ணன் எடப்பாடியார் தான் அதுக்கு சிபிஐக்கு பரிந்துரைத்தார் என்று தண்டனை எடுத்திருக்கிறது. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தானே வேண்டும். பாஜக கூட்டணியில் இருக்க பாஜக அது உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு பலவீனமா? அதை வச்சு எதிர்கட்சிகள் இப்ப தொடர்ச்சியா திமுக என்ன சொல்றாங்கன்னா, போட்டி என்டிஏக்கும் தமிழ்நாடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக அதிமுகவை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது திசை ஏற்படுது. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்த உடனே முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் பயம். அவர் இப்போ நடப்பது தேர்தல் தமிழ்நாட்டில். அதை விட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் என்பது சிறுபான்மை வாக்களை தக்க வைப்பதற்காக பிஜேபி என்பது நாங்கள் ஒருவர் தான், மற்றவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லி மக்களை திசை தருவதற்காக செய்கின்றார்கள். இது நடைபெறுகின்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான். அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்று தான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் வெளியில் போய் இன்னொரு கேள்வி கூட. இப்போ அண்மையில் நேற்று மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் பாஜக, காங்கிரஸ் ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டாவே சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் காலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். நான் பேப்பர் பார்க்கல. உண்மையாலுமே நீங்கள் சொல்லி தான் அந்த செய்தி எனக்கு தெரியும். அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை படிச்சு இல்லை, அங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல அங்கே இருக்க ஆட்களும் இங்கே இருக்க ஆட்களை அங்கே அனுப்புறதுமாக செயல்படுறாங்க. இவங்க பிஜேபியோட ஒரு அப்சர்வர் சொல்றாங்களா, எப்படி சொல்றாங்க? மம்தா பானர்ஜியவே சொல்றாங்க. இல்ல நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து மேற்கு வங்கத்துக்கு அப்சர்வர். ஆமா, இங்க இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அபிஷியல்ஸை மானிட்டரிங் ஆஃபீஸராகவும் அப்சர்வர்ஸராகவும் போறாங்கன்னு சொல்றாங்க. அது முழுக்க தேர்தல் கமிஷன் செய்கின்ற பணி.
இது வந்து பிஜேபி மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? இந்தியா அலையன்ஸ்ல ஒன்னா இருந்தவங்க சக கூட்டாளியாக இருக்க திமுகவையே அவங்க வெளிப்படையா விமர்சனம் பண்றாங்க. பிஜேபியோட அலையன்ஸ்ல இந்தியா இருக்காங்க. கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியிலுமே எந்த ஒற்றுமையும் கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை அப்படி இல்லை. இது இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் என்று நாங்கள் சொல்கின்றோம். உறுதியாக அனைவரும் ஒரே கருத்தோடு, ஒத்த கருத்தோடு எங்களுக்கு எதிரி திமுக தான் என்பதை மக்களும் நினைக்கின்றார்கள், நாங்களும் நினைக்கின்றோம். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி தான் வருவார். அதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை வந்து இந்த தேர்தலோட திசைகாட்டியா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சொல்லுவோம். இந்த முறை கோயம்புத்தூரோட தெற்குல செந்தில் பாலாஜி கண்டஸ்ட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா கோவை மாவட்டம் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பொறுப்பாளராக கொங்கு மண்டலத்துக்கு போட்டிருக்காங்க. அதன் மூலமாக இந்த வெற்றி வாய்ப்பு எங்கேதும் பாதிக்குமா அதிமுக? நிச்சயமாக பாதிக்காது. கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இன்று திமுகவிற்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கின்றது. ஆன்டி இன்கம்சி நிறைய இருக்கின்றது. தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, கிராமத்திலே வாய்ப்பு இல்லை என்றால் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. அதே போல் சிறு தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது மின்கட்டண உயர்வினால். பெருத்தொழிலும் என்று தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்த 5 ஆண்டு காலம் எந்த தொழிலுமே சிறப்பாக இல்லை. அதனால் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே எதிர்ப்பலை அலை வீசி கொண்டிருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் அந்த அலையில் வந்து 210 சீட்டுகள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள். ஆனால் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, கடந்த முறை நிறைய இழந்துட்டா, சீட்டெல்லாம் இல்லைன்ற போது கடந்த முறையை விட எவ்வளவு வித்தியாசங்கள், வாக்கு வித்தியாசம் குறைவா இருந்தாலே அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த விட கொங்கு மண்டலத்தை ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக தேர்தல் நிற்கிறவங்க அந்த நம்பிக்கையை சுயேட்சையாக நிற்கிறவங்க வெற்றி பெறும் தான் நிற்பாங்க, தோத்துட்டு போய் தான் நிற்பாங்க. அதுவும் அந்தந்த கட்சியில் நிற்கிறவங்க நாங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. நாளை ரிசல்ட் வந்தது என்ன சொல்லுவாங்க, ஒன்றா தேர்தல் கமிஷன் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி தப்பி பார்ப்பாங்க. இப்போ தேர்தல் நிற்கிற போது எல்லாருமே அந்த அவனுடைய கட்சிக்காரருக்கு வேகப்படுத்துறதுக்காக, ஒரு மனதை தைரியப்படுத்துறதுக்காக இது போன்று சொல்லி எதிர்முகாமில் சொல்றாரு செந்தில் பாலாஜின்றனால இந்த கேள்வி. இப்போ உள்ளாட்சியில் வந்து அவங்க வெற்றியை நிரூபித்து காட்டுறாங்க, 24 லோக்சபா எலெக்ஷனில் வெற்றியை நிரூபித்து காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த இதை எடுத்துக்கணுமா? நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நாடாளுமன்றத்தில் நாட்டாள்வதற்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டை ஆள வேண்டியது யார் என்பது அந்த தேர்தல். தமிழ்நாட்டை ஆள வேண்டியது ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியார் என்றால் இந்த மக்கள் அனைவருமே சொல்வது எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தேர்தலோடு இந்த தேர்தலை ஒப்பிட முடியாது. நிச்சயமாக அங்கே கோயம்புத்தூரில் 10க்கு 10 அடிப்பார்கள். 10க்கு 10 அதிமுக கோட்டையாக தான். கண்டிப்பாக தான். இந்த ஆண்டோட முதல் ஜனவரியில் அதிமுக எல்லாருமே போய் இது ஆளுநரை சந்திச்சு ஒரு புகார் கொடுக்குறாங்க. திமுகவோட எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் இருக்கு அப்படின்னாங்க. அது அந்த நேரத்தில் பெரிதாக பேசப்பட்டது. அதன் பிறகு இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியலை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை அதை அரசியலுக்காக அப்போது பேசினாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதான் நீங்கள் கேட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாங்கள் சரியாக எதிர்கட்சி செயல்படலைன்னு சொன்னீங்கல்ல. நாங்கள் சரியாக செயல்பட்டதுனால தான் ஆளுநர் கொண்டு போய் புகார் பட்டியல் கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே விசாரிக்க வேண்டியது அவங்களுக்கு தான். எங்களுக்கு வந்து நாங்கள் போராட்டம் தான் பண்ண முடியும், இது மேலே தவறை தான் சுட்டி காட்ட முடியும், நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தான். இப்போ நீங்கள் உள்துறை இருந்திருக்கீங்க, மின்துறையில் இருந்திருக்கீங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க 1 ட்ரில்லியன் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சு போகிறாங்க. இரட்டை இலக்கத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி விகிதத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சார், இது வந்து திடீர்னு எல்லாம் அந்த வளர்ச்சி வராது. காலங்காலமாக தொழில் வந்துகிட்டு இருக்குது. அந்த தொழிலுடைய முழு உற்பத்தி வரையும் கொண்டு தான் அந்த வளர்ச்சி விகிதம் வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த நோக்கியோ கம்பெனி போன்ற பல்வேறு கம்பெனிகள் வந்த காரணத்தினால், இப்போ நோக்கியோ கம்பெனி இல்லை, அது போன்ற பல்வேறு கம்பெனிகள் வந்து விட்டன. இந்த சிப்ஸ் தயாரிக்கிறதுலேருந்து, செல்ஃபோன் தயாரிக்கிறதுலேருந்து, ஏற்றுமதி பண்ணுவதிலிருந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டெல்டா என்ற ஒரு கம்பெனி இருக்கின்றது. அந்த கம்பெனி நான் அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அம்மா அவர்கள் இருந்தார்கள். மாநாட்டுக்கு முன்பாக அவர்கள் கர்நாடகாவிலும் ஒப்பந்தம் போடுவதற்கு இடத்தை பேசிவிட்டார்கள். அந்த தகவல் தெரிந்து அம்மா அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அவர்களை அழைத்து பேசி அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், NHல் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அங்கே இருக்கின்ற நிலத்தினுடைய உரிமையாளர்களெல்லாம் வரவழைத்து, செக்ரட்டரியேட்டுக்கே வரவழைத்து நாங்களே 10 நாட்கள் பேசி அந்த இடத்தை வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கே வேலை செய்கிறார் என்று சொன்னால் இது அவர்களால் இல்லை. காலகாலமாக ஒரு தொழில் வருகிறது என்றால் அந்த தொழில் வளர்ச்சி அடைந்து உற்பத்தி வருகின்ற போது அந்த உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி அதிகம் என்று காட்டுகிறார்கள். இது திமுகனால் கிடைத்த உள்நாட்டு உற்பத்தி கிடையாது, இது தொடர்ந்து வந்தது தான். இது அதிமுகனால் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டு இன்று அது உற்பத்தி அவங்களுக்கு அதிகமாக தெரிகின்றது. நீங்கள் மின்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. உதய் மின் திட்டம் கையெழுத்து பண்ணாங்க. இப்போ எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக, அது ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மின்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும், அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த உதய் திட்டத்தில் கையெழுத்து போடலை, நீங்கள் வந்த பிறகு கையெழுத்து போட்டீங்க. அதன் பிறகாகவே மாதம் வந்து அது ஆண்டுக்கு 2 முறை
மின் கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க அதை நீங்கள் கேள்வி கேட்டதுலேயே ஒன்று சொன்னீங்க, தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. நான் தொடர்ந்து மறுத்து கொண்டு இருக்கின்றேன். அதை நீங்கள் கவனிக்க தவறி விட்டீர்கள். உதய திட்டம் என்பது தமிழ்நாடு தான் கடைசியாக கையெழுத்து போட்டது. அந்த திட்டத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், அம்மா ஏன் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். விவசாயத்துக்கு மின்மீட்டர் வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தது. அம்மா அவர்கள் அதை ரெண்டையும் எடுத்தால் தான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார்கள். அனைத்து மாநிலங்களும் கையெழுத்து போட்டுவிட்டது. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். நாங்கள் அம்மா அவர்கள் போடவில்லை. அதற்கு பின்னால் அன்றைய மின்துறை அமைச்சராக இந்த பீஸ் கோயல் அவர்கள் அவங்க அம்மாவை நேரடியாக சந்தித்து பேசி அந்த இரண்டையும் அந்தந்த மாநிலம் முடிவு செய்யலாம் என்று சொல்லி அந்த சரத்தை எடுத்து விட்டார்கள். எடுத்ததுக்கு பின்னால் அம்மா அவர்கள் உடல்நலம் கொண்டு மருத்துவமனையில் இருந்தாலும் அதனால் 2 மாதம் தாமதமாச்சு. அதுக்கு பின்னால் கையெழுத்து போட்டோம். நான் தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து சவாலாகவும் சொல்லுகின்றேன். எந்த இடத்துலையாவது உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும், விவசாயத்திற்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று அந்த சட்டம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். இருந்தால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கையெழுத்திட்டது நான் தான், அது பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக அம்மா அவர்கள் இருந்த காரணத்தினால தான் அந்த விவசாயத்துக்கு மீட்டர் வைப்பதையும் அதை 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை ஏற்றுவதையும் அந்த சட்டத்தை எடுத்தார்கள். தொடர்ந்து திமுக அவர்களுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து எங்கள் மேல் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். நானும் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கின்றேன், பல முறை சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கின்றேன். அதே போல் வெளியும் பத்திரிகை வாயிலாகவும் சொல்லியிருக்கின்றேன், பொதுக்கூட்டம் வாயிலாகவும் சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் இன்று ஆளுங்கட்சி என்ற காரணத்தில் அந்த கருத்தை அடுத்தடுத்தமாக அனைத்து டிவிகளும் பத்திரிகைகளும் பெருசு பண்ணி கொண்டிருக்கின்றார். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய செய்தி மக்களுக்கு முழுசே போய் சேரவில்லை. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடலூரிலே தட்கால் ஸ்கீமில் நாங்கள் முதலாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் அவரும் விவசாயிகளுக்கு எப்படியாவது மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தட்கால் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அப்பொழுதெல்லாம் கூட எதிர்க்கட்சியெல்லாம் குற்றம் சொன்னார்கள். இது மின்சார வாரியத்துக்கு வருவாயை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடு, இவர்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்திவிடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார். தெளிவாக சொன்னோம். வருடம் 10,000 பேருக்கு தான் கொடுக்கின்றோம். யாருக்கு முன்னுரிமை என்பதெல்லாம் இல்லை. 10,000 பேர் யாராவது ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு 5 ஹெச்பிக்கு 2 லட்ச ரூபா, அதே போல் 10 ஹெச்பி 2.25 லட்ச ரூபா அப்படி என்று நாங்கள் ஒரு திட்டத்தை 7.5 ஹெச்பிக்கு 2.25, 10 ஹெச்பிக்கு 3 லட்ச ரூபாய் என்று அந்த கட்டணத்தை நிர்ணயித்தோம். ஆனால் வருடத்துக்கு 10,000 பேர் என்றும் அதற்கு மீட்டு வச்ச போது ஃபஸ்ட்டு நாங்கள் போய் வைக்கின்ற போது அன்றைக்கு உங்கள் டிவியிலேருந்து எல்லா டிவியுமே விவசாயத்துக்கு மீட்டர் வைக்கிறாள் என்று ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு அதை ஒரு பெருசுபடுத்தினார்கள். நாங்கள் அதை உடனே எடுத்து விட்டோம். ஆனால் தட்கால் ஸ்கீம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து 2 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்து 2 லட்சம் பேருக்கும் மீட்டர் வைத்திருக்கின்றார்கள். அப்போது பத்திரிகைகளும் சரி, போன்ற ஊடகங்களும் சரி, நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் சரி போடவில்லை. தடுத்தது நாங்கள், கொண்டு வந்தது அவங்க. ஆனால் அவன் எங்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 2வது தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாய தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. அதைவிட சிறு தொழிலெல்லாம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. பெருந்தொழிலும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். தினந்தோறும் ஒரு விலை ஏற்றம் இறக்கம் என்று இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் பண்ண முடியல. மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்து விட்டது. அந்த மின்கட்டணம் உயர்ந்தனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு மற்ற மாநிலங்களோடு அந்த ரேட் அவர்களால் காம்படிட்டிவ் ரேட் கொடுக்க முடியாத காரணத்தினால்தான் தமிழ்நாடு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அதனால் தொழிலாளர்களிலிருந்து தொழிலதிபர்கள் வரை மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதுமே அந்த அலை வீசி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக என்னென்னலாம் செய்ய திட்டமிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், குறிப்பாக நீங்கள் 2-3 தடவை கேட்டீங்க கொங்கு மண்டலம். நான் சொல்றது தமிழ்நாடு பூராவே ஒரே மாதிரி தான் மக்கள் மனநிலை இருக்கின்றது. இதுல கொங்கு மண்டலம் திமுக தரப்புல ஒரு கிளைம் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முறை முதலமைச்சர் அதிகமாக பயணம் செஞ்சது கோவைக்கு தான், கொங்கு மண்டலத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமா கேட்கிறேன். சார், நான் தான் சொன்னேன், எத்தனை முறை பயணம் செஞ்சாலும் மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்களே, தொழிலதிபர் அதிருப்தியாக இருக்கிறாங்க, சிறு தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. எத்தனை முறை பயணம் செய்து என்ன பண்ணுறது? ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே மனநிலை தான் மக்கள் எடுத்து இருக்கின்றது. இப்போ டெல்டாவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்று அந்த விவசாயிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட போது அண்ணன் அவர்கள் தான் நேரடியாக சென்று, எடப்பாடி அண்ணன் அவர்கள் தான் நேரடியாக சென்று அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்தார்கள். ஆகையால் அந்த பகுதியிலிருந்து இங்கே பகுதி வரை, கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் வரை அனைவருமே மீண்டும் அதிமுக ஆட்சி தான் வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று ஒரே முறையாக தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடந்த சில நாட்களாக
தலைவர்களோட பரப்புரையை பார்க்குறோம். இதற்கு முன்பு வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி காம்படிஷன் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ சில நாட்களாக பார்த்தீங்கன்னா தலைவர்களவே திமுகவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இங்கே திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்களோட வார்த்தை போர் அப்படின்றது இன்னும் தரம் தாழ்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ரொம்ப பர்சனல் அட்டாக்காக அது போகுது அப்படின்னு பார்க்குறோம். தரம் தாழ்ந்துருச்சு என்று சொல்ல முடியாது. அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்கள் கட்சிக்கு இருக்குது. அது பொதுச் செயலாளர் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளர் எப்பொழுதுமே தரம் தாழ்த்து பேச மாட்டார். இல்லை கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்போ உதயநிதியே சொல்றாரு அப்படின்னா கூட இவர் ஒரு தலைவரா இருக்கவர் அதை வேறொரு விதமா அதை கையாண்டிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைங்க. அது வந்து நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுகிறான்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் ரீச் ஆயிரும். அதுக்கு நான் பதில் சொல்ல அது கார்னர் பண்ணலைன்னா அது தப்புங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் இல்லை சொல்ல பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லல, அது இந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு இறங்கி திருப்பி அதை பேசணுமா அப்படின்னு கேட்க. இல்லை, நான் அந்த அளவுக்கு போகிறதில்ல. ஆனால் ஓரளவுக்கு டீசன் அதானே சொல்கிறாங்க. அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. நிறைவா ஒரு கேள்வி. குமாரபாளையம் ஒரு 3 முறை நீ ஆட்ரிக்கு முடிச்சிட்டீங்க, 4th டைம் நிற்கிறீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. எதிர்முகாமில் திமுக எப்படி இருக்காங்க? குறிப்பாக இந்த தொகுதியில் 4 முனையில் எந்த அளவுக்கு யார் வலுவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? சார், நான் தான் சொன்னேன், தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நான் இப்பொழுது 5வது முறையாக நிற்கின்றேன். ஒரு முறை குமராபாளையத்தை உள்ளடக்கிய திருச்செங்கோடு தொகுதி, இப்பொழுது குமாரபாளையம் ஆரம்பிச்சு 4வது முறையாக இப்பொழுது நிற்கின்றேன். எனக்காக யாரும் ஓட்டு போடுவதில்லை. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வர வேண்டும் தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் செல்லுகின்ற இடமெல்லாம் கடுமையான வெயில். 12 மணியிலிருந்து 3 மணி வரை கடுமையான வெயில். கிராம பகுதியில் நான் கடந்த காலத்தில் வாக்கில் கேட்கின்ற போது நான் காலையில் தொடர்ந்தால் மாலை வரை தொடர்ந்து வாக்கில் கேட்டிருப்பேன். நகரப்பகுதியாக தான் தொடர்ந்து நடந்து வீடு வீடாக சென்று வாக்கள் கேட்பேன். இப்பொழுது கூட நான் குமரால் தான் வாக்கள் கேட்டதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆக அங்கே செல்லுகின்ற இடமெல்லாம் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை கடுமையான வெயில் இருக்கின்ற போது ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு சில இடத்துல இருப்பார்கள். எங்கே சென்றாலும் 100 பேர் 200 பேர் என்று அந்த கடுமையான வெயில் நின்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஆனால் எடப்பாடியார் வர வேண்டும் என்று நினைத்து தான், இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்து தான் என்னை வரவேற்று அந்த அளவுக்கு ஆரவாரம் செய்கின்றார் என்று சொன்னால் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அது. மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கு? இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ பொதுவாக அவங்க எதிர்த்தரப்புல சொல்லப்படுற குற்றச்சாட்டுன்றது வந்து சிறுபான்மை வாக்குகளை பூரா அவங்க இழந்துருவாங்க, பாஜக வந்து சிறுபான்மைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் போகிற இடத்துல மக்களோட சார், எங்கள் கட்சி கொள்கை வேறு, அவங்க கட்சி கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு. சிறுபான்மை மக்கள் அப்படிலாம் இல்லை. அதிமுக ஆட்சி வந்தால் நமக்கு பாதுகாப்பு. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் மட்டும்தானே அந்த பிரச்சனை இல்லை. அம்மா அவர்கள் எவ்வளோ கட்டுக்குள் வைத்திருந்தால் அதே போல் தான் நான் எடப்பாடியார் வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நான் குமராபாளையத்தில் கடைசியாக அந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து நாங்கள் இந்த முறை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று எனக்கு சால்வை அணிவித்து விட்டு மாலை அணிவித்து வாக்குறுதி கொடுத்து சென்று இருக்கின்றார்கள். அப்படி என்றால் எப்படி அண்ணன் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் என்ற அர்த்தம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் ஒப்பிடுவதாக இருந்தால் எப்படி ஒப்பிடுவீங்க? அம்மா அவர்கள் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் அதே போல தான் அண்ணன் அவர்களும் அதே வழியில் வந்த காரணத்தினால் கடுமையாக நடந்து கொண்டதால் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அதே போல் போதைப் பொருளும் கட்டுப்படுத்தப்பட்டது. போதைப் பொருளும் இல்லை, கட்டுப்படுத்த என்று சொல்வதை விட போதைப் பொருளும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த 2மே இன்று தலைதூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது. கொள்ளை நடக்காத நாளே இல்லை. அதே போல் போதை கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் இன்று இளைஞருடைய வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டது. அதனால் மக்கள் மீண்டும் ஆனால் எடப்பாடி வர வேண்டும் தான். அம்மா எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை கடுமையாக பாதித்தாலும் அதே மாதிரி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேமுதிக உங்க கூட்டணியில இல்லாது பலவீனம் நினைக்கிறீங்களா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு? எங்களோட வந்து அவங்களுக்கு முழு வெற்றி. இப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது, அவ்வளோதான். அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காங்க. இல்லை, அண்மையில் பிரதமர் மோடி இங்கே தமிழகம் வந்திருந்தார். மதுராந்தகம் வந்தபோது உங்களை தட்டி கொடுத்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசுங்க சார்? அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்க. நான் ஒன்றும் ரகசியம் பேசல. நான் 5 ஆண்டு காலமாக பார்க்கவில்லை. ரகசியமா இல்லை, ரொம்ப உள்ளார்ந்து 5 ஆண்டும் பார்க்கவில்லை. பார்த்து நல்லா இருக்கலான்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான் பேசினேன். வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு பத்திரிக்கையாளருக்கு தான் செய்தியை ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, மற்றவங்களோட பேசுறதுக்கும் உங்களை தட்டி கொடுத்து அடிக்கடி பார்க்குறவங்ககிட்ட நான் 5 ஆண்டு கழித்துக்கு பார்த்தேன், அதனால கேட்டார், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றும் ஸ்பெஷல் நியூஸில் எதுவும் கிடையாது. ரைட். தொகுதி பங்கீடா அதிமுக பாஜக அது 2 எப்படி எடப்பாடி பழனிசாமி திமுக தான் தொகுதி பங்கீடு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே கொடுத்த தொகுதியிலேருந்து குறைத்திருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட்டுக்கு கொள்ளலாம். அவங்கெல்லாம் கடுமையான அதிருப்தியோடு இந்த பிஜேபி என்று ஒரு மாயை வைத்து கொண்டு திமுக அந்த கூட்டணிக்குள் இருக்கின்றார்கள். ஆகையால் எங்கள் கூட்டணி நேச்சுரல் அனிசா, இயற்கையான கூட்டணி. அவர்கள் கூட்டணி கட்டாய கூட்டணி. இந்த பரபரப்பான சூழலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்களை வழங்கியிருக்கு. நன்றி.